வணக்கம். அருணாச்சலம் படம் கொடுத்த பாடத்தால் தலைவர் 173 இந்த படத்திலிருந்து விலகுகிறாரா சுந்தர் சி? இது குறித்து தான் பார்க்க போறோம். நேற்றையிலிருந்து தமிழ் சினிமா வட்டாரத்துல முக்கியமான பேச்சு என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணையக்கூடிய படத்துல இருந்து சுந்தர் சி விலகுறாரு அப்படிங்கிறதா. இதை யாருங்க சொன்னது அப்படின்னா, அவரே சொல்லிட்டார். ஒரு அறிக்கையாவே கொடுத்துட்டாரு. பல காரணங்களால, தவிர்க்க முடியாத காரணங்களால தலைவர் 173 அப்படிங்கிற படத்துல இருந்து விலகுறேன். மிகுந்த வலியோட தான் நான் விலகுறேன் அப்படின்ட்டு அது அறிக்கையாக கொடுத்திருக்காரு. அது தமிழ் சினிமா வட்டாரத்துல ஏன்னா பல பேருக்கு பெரிய இன்பகரமான ஒரு செய்தியா இருந்துச்சு. அதாவது கமல்ஹாசன் தயாரிக்க ரஜினி நடிக்கிறாரு, சுந்தர் சி இயக்குறாரு அப்படிங்கிறப்ப நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதாவது வரவேற்கக்கூடிய சினிமாவா இருக்கு. ஏன்னா ரஜினியை வந்துட்டு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கதாபாத்திரத்துல பார்த்து நமக்கு ரொம்ப வருஷமாச்சு. வெட்டு குத்துன்னு இறங்குறாரு, தலையெல்லாம் தனியா போற மாதிரி ரஜினின்னு ரசிக்கிறாரு. இந்த படத்தை நம்மளால ரசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு பதிவு போட்டிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல சினிமா கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல நகைச்சுவை கலந்த ஒரு படம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இது கை நழுவி போகுது அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள் சொல்றாங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிக்கு இவர் சொன்ன கதைகள் பிடிக்கல அப்படிங்கிறது குறிப்பா சொல்லப்படுது. யாரு? நம்ம சுந்தர் சி சொன்ன கதைகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே இங்க இருந்து கமல்ஹாசனுக்கும் கேட்டு, சரி வேற கதை உங்ககிட்ட இருக்கா அப்படின்ன உடனே சுந்தர் சி இல்லைங்க அப்படின்ட்டு விலகிட்டாரு அப்படிங்கிறது இது பொதுவான கருத்து. சரி, உள்ளுக்குள்ள என்னங்க இருக்கும் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல. நம்ம சுந்தர்சிக்கான இடம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஏறத்தாழ 30 ஆண்டுகளா தமிழ் சினிமாவில் கோல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர். ஒரு அளவுக்கு மேல நகைச்சுவை அப்படிங்கிறதை தாண்டி கடந்து பேய் படங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டார். பேய் படங்கள்ல பண்றது, பேயெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேயெல்லாம் நம்மளோட வந்து ஜாலியா டீ குடிக்க வச்சு பேசி சிரிக்க வச்சது சுந்தர் சி மாதிரியானவங்க தான். அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் ஒரு நேரம் வந்து ரொம்ப அவருடையது. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 அப்படிங்கிற பேர்ல படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதார் நயன்தாரா வச்சு. இந்த படம் பெரிய பட்ஜெட் படம், அதனாலதான் இதுக்கு ரெண்டுக்கும் கமிட் ஆக முடியாம ஒதுங்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஷெட்யூல் போட்டு வேலை பார்க்கலாம். சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைன்னா அதுக்குள்ளே மூழ்கி முத்தெடுத்து அதுக்குள்ளே இருந்து வளர்த்து கருத்து கொண்டு வர்றாலாம் கிடையாது. நீங்க ஒரு 4 பழைய தமிழ் சினிமா பார்த்துட்டாரு அப்படின்னா, அதுல இருந்து இவரே புதுசா ஒரு கதையை உருவாக்கி அந்த மாடல் இல்லாம வித்தியாசமா பண்ணக்கூடியவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்குள்ளே ஆழங்கால் பட்டு கிடந்து ஊறி முதிச்சு வெளியில வருவாருன்னா நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அது உண்மை இல்லை. என்ன அப்படின்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனநிலைக்கு இப்ப சமீபத்துல புது புது இயக்குநர்கள வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு. இது யதார்த்தமா உள்ளது. இது எம்ஜிஆருக்கே இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு ஒரு 55 வயசுல எப்படி வந்துருச்சு அப்படின்னா, எம்ஜிஆருக்கு 55 வயசா இருக்கும்போது 15 வயசு போனா கதாநாயகியை போட்டு நடிப்பாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய புது புது வேற இயக்குநர்களை வச்சு பண்ணுவாரு. பேண்ட் சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்களை தாண்டி வித்தியாசமா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டாரு. எப்ப அந்த 70களுடைய கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த இடையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அந்த முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொங்க விட்டுருப்பாரு. பயங்கரமா தொங்க விட்டுட்டு மீசையெல்லாம் வித்தியாசமா வச்சு தன்னை இளைஞனா காட்டணுங்கிற முனைப்பு எம்ஜிஆருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வகை இன்னும் சொல்ல போனா பெண்களுடன் நெருங்கி நடிக்கிறத 70களுக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு கொள்கையாவே வச்சிருந்தார். இப்போ அதே மாதிரிதான் ரஜினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வயசாயிருச்சு அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற புது இயக்குநர்களை தேடி போகக்கூடிய இடத்துல ரஜினிகாந்த் இருக்காரு. அப்ப ரஜினிகாந்த் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இது இந்த ட்ரெண்டுக்கு சுந்தர் சி செட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கணக்கு ரஜினிக்கு இருக்கு. அதனாலதான் ரஜினி வந்து திரும்ப சுந்தர் சி கிட்ட கதை கேட்க 2 கதை கேட்டு அந்த 2 ஒன்லைன்லயும் வந்துட்டு திருப்தி ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சுந்தர் சி ட்ரெண்ட்ல தான் இருக்காரு. அப்ப சுந்தர் சிய வந்து ரஜினி மறுக்கிறதுக்கான காரணம் வந்து குறிப்பா இந்த ஒரு விஷயம்தான். சரி, கமல்னு சொல்றப்ப சுந்தர் சிக்கு என்ன பயம் வருது அப்படிங்கிறது இருக்கு. இதுல இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, தமிழ் சினிமா இன்னைக்கு கதை இல்லாம தள்ளாடுதோ அப்படிங்கிற இடத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க மறுபடியும் நம்ம சொல்றதா, நிறைய இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் 30 வருஷமா தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு ஒவ்வொருத்தையும் 50 கதை இருக்கு. அந்த 50 கதையை வச்சுக்கிட்டு யாராவது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற இடத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கதை கேட்க கூடாது அப்படிங்கிற இதையும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வித்தியாசமான கதையை ஏன் சினிமா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இதையும் நம்ம ரஜினிகாந்த் மாதிரியான பெரிய நடிகர்களுக்கு எழுப்ப வேண்டியிருக்கு. நீங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது மூலமா வித்தியாசமான ஒரு கதை வரும். அந்த வித்தியாசமான கதையில இருந்து இன்னொரு இடத்துக்கு தமிழ் சினிமா பயணப்படும். ஏன்னா எத்தனை சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இன்னைக்கு அவ்வளவு ஓட்டம் ஓடுது. ரஜினிகாந்த் முக்கியமா மறுதளிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுந்தர் சி நமக்கு நல்ல கதையை தேர்வு பண்ணுவாரா அப்படிங்கிற இந்த பயம்தான் ரஜினிகிட்ட இருக்கலாம். ஏன்னா இத்தனை படங்கள் எடுத்துட்டாரு, ரிப்பீட்டேஷன் வரலாம் அப்படிங்கிற இந்த கணக்குல கூட ரஜினிகாந்த் யோசிக்கலாம்.
ஆனா புது இயக்குனர்கள் அப்படி கிடையாது. நெல்சனை விட்டா நம்ம இவர் இருக்காரு, லோகேஷ் கனகராஜா விட்டா வேற ஆள் இல்ல அப்படிங்கிற இடத்துல தமிழ் சினிமா போடி சிக்கிக்கிட்ட இடம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப சிக்கலான இடம். அப்ப அவங்கள்ட்ட கதை கேட்கறது, அவங்க மூலமா வந்து இன்னொரு படம் பண்றப்ப, இன்னொன்னு எந்த திரைப்படமுங்க ஒரு இயக்குனரே ராத்திரி பகலா யோசிச்சு பண்றது கிடையாது. கதை விவாதம் பண்ணுவாங்க. அந்த கதை விவாதத்துல வேற ஒருத்தர், வேற ஒரு துணை இயக்குனர்கள் வேற ஒரு இடங்கள் சொல்லுவாங்க. வேற ஒரு சீன் சொல்லுவாங்க. அப்ப அந்த கதை வேற ஒரு இடத்துக்கு போயிரும். இதை தாண்டி தமிழ் சினிமால முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன பேருன்னா கலாய் பூசுறது அப்படின்னு பேரு. என்னங்க கலாய் பூசுறது அப்படின்னா, கதாசிரியர் ஒரு கதையை சொல்லுவாரு. அந்த கதையை சொல்லி ஃபைனல் பண்ண பிறகு மறுபடியும் உட்காருவாங்க. உட்கார்ந்த பிறகு இந்த கலாய் பூசுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. அதுலதான் கலைஞானம் எல்லாம் அந்த கணக்குல உள்ளவங்க தான். கலைஞானத்துக்கு அவ்வளவு கதைகள் தெரியும். கிராமத்துல வாழ்ந்தவர். அப்ப என்ன உட்கார்ந்துகிட்டு அதுல வேற ஒரு சீனை எடுத்துட்டு இன்னொரு சீன் வச்சு பண்றப்ப அந்த படம் வேற ஒரு வடிவத்துக்கு போகும். இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்த் நடிச்ச மன்னன் திரைப்படமே வேற ஒரு படத்துடைய தழுவல் தான். தமிழ் சினிமாவில் வந்த கணவன் மனைவி அப்படிங்கிற திரைப்படம் முத்துராமன் ஜெயலலிதா 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம். அந்த படம் பெருசா ஓடல. அதே கதையை வச்சு நீங்க இப்ப 2ஐயும் எடுத்து படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஓடுன்னு ஓடுனுச்சு. அது காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் நடிச்சது ஒண்ணு, திரைக்கதை வடிவத்துல பிவாசு பண்ண மாற்றம். ஒரே படம் ஒரே கதை ஒரு முறை ஓடுது, ஒரு முறை ஓடல அப்படிங்கிறப்ப அப்ப இதையெல்லாம் யோசிக்க தெரியாதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. தமிழ் சினிமாவில் கதை பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பணம் கூடுதலா வந்தப்ப பல பேருக்கு சிந்தனை மறந்து போயிடும். அப்ப இந்த பணத்தை எங்க சேர்க்கிறது, இந்த பணத்தை எங்க சேர்க்கிறது அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்கும். இந்த வகையில தான் இப்ப பல பேர் வந்துட்டு நல்ல கதை கிடைக்கல, ரஜினிகாந்த் பயப்படுறது என்ன அப்படின்னா, கூலி மாதிரி இன்னொரு படமும் அமைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறதுல ஒருவேளை ரஜினிகாந்த் யோசிச்சிருக்கலாம். அப்ப சுந்தர்சிக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு 30 வருஷம் தாண்டி வெற்றிகரமான ஒரு இயக்குனராக இருக்கக்கூடியவர். சுந்தர்சிக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒருவேளை இப்ப லோகேஷ் கனகராஜ் நடிக்க போயிட்டாரு. என்ன காரணம்னா லோகேஷ் அவரை இயக்க போறாரு, இவரை இயக்க போறாரு, விட்டா கடவுளே இயக்க போறாரு அப்படின்னு இருப்பாங்க. அப்போ லோகேஷ்க்கு என்ன அப்படின்னா கூலி கொடுத்துருச்சு. சரி இனிமேலுக்கு லோகேஷ் செல்லாது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றப்ப ஒருவேளை நம்மளையும் கொண்டு போய் தள்ளிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற பயம் வந்து சுந்தர்சிக்கு இருந்திருக்கணும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா 2 பேருடைய படம், ஒன்னு கமல்ஹாசன் தயாரிப்பு, இன்னொன்னு ரஜினிகாந்த் நடிப்பு. 2 பேர் ரசிகர்கள் நம்மளை போட்டு படுத்திட்டா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற இந்த ஒரு பயத்துல தான் சுந்தர்சி ஒரு பக்கம் வெளியே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அருணாச்சலம் படம் வந்து 97 வந்தது. வந்தப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேரங்கிறது ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப உச்சத்துல இருந்த காலகட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வேற. எந்த படம் எடுத்தாலும் ரஜினி படம் ஓடிடும். அந்த படம் ஓடலை அப்படின்னா ரசிகர்கள் சமயத்துல உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அந்த படம் சிறப்பா ஓடின படம் தான். ஆனா ஆரம்பத்துல இந்த படம் பெரிய அளவுக்கு எடுக்கலைங்கிற அந்த சிக்கல் இருந்துச்சு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவருடைய படங்கள்ல ரொம்ப ஆன்மீகத்தை கலந்தாருன்னா ஓடாது. அது ராகவேந்திரா இருக்கட்டும், பாபாவா இருக்கட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள் பெரிய உதாரணம். ரஜினிக்கு பிடிச்சது அந்த ஆன்மீகம் கலந்த படமா இருக்கும். ஆனா மக்களுக்கு அந்த படம் பிடிக்காம ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த கணக்குல தான் கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இந்த ருத்ராட்சம் அருகிறது, அப்புறம் அங்க போறது வைக்கிறது, இந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் பார்த்திருப்பாரு. இதெல்லாம் ரஜினிகாந்தோட டச்சா தான் இருக்கணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த படத்தை ரசிகர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு, கொந்தளிப்பு இருந்துச்சு. இந்த படம் சரியா வரல அப்படின்னு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஓட்டிட்டாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்களே தவிர, அப்ப ரசிகர்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்துச்சு. சுந்தர்சி வீட்டுக்கே அடிக்க போனாங்க அப்படிங்கிற தகவல் அப்ப உண்டு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, மறுபடியும் இப்படி நமக்கு ஒரு நிலைமை வேண்டாம் அப்படின்னு தான் சுந்தர்சி ஒதுங்கி இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு கலகலப்பான படத்தை ரஜினிகாந்த் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அது வாய்ப்பு இல்லாம போச்சு. அடுத்து என்ன செய்யறாங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.